ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஓம் நம சிவாய. குருவின் உபதேசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறை நம்பிக்கையின் சக்தி பற்றி அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாழ்க்கை அப்படின்றது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை அரங்கம் மாதிரி. அங்கே நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு வலியும், மாற்றம், இழப்பு, உயர்வு, இது எல்லாமே தெய்வீக அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் ஒரு சிறந்த மருத்துவர் மாதிரி தான் நம்மளோட கண்களுக்கு தெரியாத நோய்கள் எல்லாத்தையும் அகற்றி நம்மளோட ஆன்மாவை சுத்தமாக்குறாரு. நாம் வலி அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே நம்மளோட அகந்தையை வெட்டுற கத்தி அது. இழப்புன்னு நினைக்கிறது நம்ம கட்டி போட்ட சங்கிலிகளை அணிக்கிற மருந்து. தாமதம் அப்படின்னு நமக்கு தோன்றது நம்மளோட நேரம் இன்னும் பழுக்கலை அப்படின்றதுக்கான தெய்வீக அறிகுறி. அந்த அறுவை சிகிச்சை நடக்கும்போது நாம் பதற்றம் அடையலாம், கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவரோட கை நடுங்காமல் இருக்கிற மாதிரி கடவுளோட தீர்மானமும் ஒருபோதும் தவறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமுமே நம்மளை அழிக்கிறதுக்காக இல்லை, நம்மளை புதுவாக உருவாக்குறதுக்கு, நம்மளை உள்ளத்தை குணப்படுத்துறதுக்காக தான். அதனால் வாழ்க்கையோட அறுவை மேசையில் நம்ம படுத்து கிடந்தோம்னாலும் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கத்தி காயப்படுத்துவதற்காக கிடையாது, நம்மளை ஒளியாக மாற்றுவதற்காக தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். ஆத்ம கோடி இறை நன்றிகள்.